என்னதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வழுக்கி கீழ விழுந்தாலும், 2வது அட்டெம்ப்ட் ட்ரை பண்றதுக்கு கட்ஸ் வேணும். அப்பதான் எதுவா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். குளிர்கால சேலஞ்சுல இன்னைக்கு நாள் 26. ட்ரெய்னிங்க்கு டைம் ஆனதும் கிரியேட்டின் ஒரு ஸ்கூப் கல்ப்பா அடிச்சுட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வார்ம் அப் பண்றதுக்கு பெருசா டைம் இல்லன்றதுனால ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கான ட்ரெய்னிங்க வெயிட்டட் மசில் அப்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டே கை வழுக்கி விட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. என்னடா ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி ஆகுது, நேரம் சரியில்லன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணேன். இந்த வாட்டிக்கு ரொம்பவே நல்லா போச்சு. வெயிட்டட் மசில் அப்ஸ் 3 செட் போட்டுட்டு, வெயிட் இல்லாம 3 செட் மசில் அப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லிவர் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பண்ண ஃப்ரண்ட் லிவர் ஹோல்ட் வந்து என்னோட பெஸ்ட் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மசில் அப்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் லிவர் ஹோல்ட் பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் அந்த சோர்னஸ்லாம் இருக்க தான் செய்யும். அதனால இன்னைக்கு நான் ஹோல்ட் பண்ணது அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லிவருக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐ புல் அப்ஸ் ஒரு 3 செட் போட்டுட்டு அதுக்கப்புறம் புல் அப்ஸ் ஒரு 3 செட் போட்டுட்டு பைசெப்ஸ்க்கு ஒரு சில ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கான ட்ரைனிங்கும் முடிச்சிட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்த பிறகு வீட்ல என்ன செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு பார்த்தா இட்லி தான் செஞ்சு வச்சிருந்தாங்க. புரோட்டீனுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் முட்டையும் சிக்கனையும் செஞ்சுக்கணும். அதனால அதை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டும் முடிச்சாச்சு. என்னடா இவன் இட்லியை வெறுமேவா சாப்பிட போறான் அப்படின்னு எவனாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா சாம்பார் ஊத்துறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன். அவ்வளவுதான். இதோட நாளைக்கு வீடியோல பார்க்குறேன். டூ கலிசனிக் ஸ்டே ஃபிட்.